இந்த சம்மர் டைமில் தான் கனடாவில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு பார்க்க முடியுது. எல்லா வீக்கெண்டு வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீக் டொரண்டோவில் டேஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு 2 hours கிட்ட இருந்திருப்போம். எங்களுக்கே வந்து டவுட் வந்துருச்சு, நம்ம கனடாவில் தான் இருக்கோமான்னு. அந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்தியன்ஸ் பீப்புளு. அதில் பாதி பேர் வந்து நம்ம தமிழ் பேசுகிறவங்க தான். ஊர்லலாம் திருவிழா நடந்தால் வந்து கடை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாக வந்து கடை இருந்துச்சு. அதில் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பசங்களாம் விளையாடுறதுக்காக கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து எதை வாங்குறதுனே தெரியல. எல்லாத்தையும் கை காட்டிக்கிட்டு இருந்தா. இந்த பொம்மையை ஒன்று வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தியாச்சு. அடுத்தது ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ண போயாச்சு. மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் வந்து நிறையா இருந்துச்சு. சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து இந்த சிஎஸ்கே ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டீயை ஒன்று வாங்கி குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி, பாஸ்தா, மோமோஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு. பிராண்ட் ப்ரொமோஷனுக்காகவே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வாங்கினது தான் வந்து இந்த சோடா.